வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பட்டினம் புறவழி சாலையில் காரைக்காலில் நோக்கி வந்த சொகுசு கார் பேரிகார்டு வைத்திருந்த இடத்தில் அதிவேகமாக வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது அதிவேகமாக இடித்து தடுப்பு கம்பியில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். காரில் பயணித்த 6 இளைஞர்கள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சிறு காயங்களுடன் தப்பி சென்றனர். விபத்தை கண்ட கிராமத்து மக்கள் ஓடும் இளைஞர்களை துரத்த முயற்சித்தும் முடியாததால் ஓட்டுநரை மட்டும் பிடித்து ஒப்படைத்துள்ளனர். விசாரணையில் நாகை சிக்கல் பகுதியை சேர்ந்தவர் ஷேக் அபுசா என்பவர் கார் ஓட்டி வந்ததும் இவருடன் அவரின் நண்பர்களான சஞ்சய், முகமது ஆசிக், முகமது தாரிக், சாகுல் அமீன், நடன சிகாமணி என 6 இளைஞர்களும் மது குடிப்பதற்காக மாவட்ட எல்லையில் உள்ள வாஞ்சூர் பகுதியில் மதுக்கடையில் மது அருந்திவிட்டு அங்கிருந்து மேலும் குடிப்பதற்காக கடும் மது போதையில் காரைக்காலை நோக்கி வந்த நிலையில் புறவழி சாலை எதிரே வந்த நாகை சிக்கல் பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து நிரவி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் பலியான பாலசுப்ரமணியன் உறவினர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் குவிந்து கதறி அழுது வருகின்றனர். மேலும் இறந்தவர்களின் உறவினர்கள் குவிந்து வருவதால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்படுத்தி வருகின்றது. குடிபோதையில் இளைஞர்கள் கார் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தி ஒருவர் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது விபத்தை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சியில் தடுப்பு கம்பிகளை இருந்த இடத்தில் அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சி வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி கும்பல் ஒன்று போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்தது அம்பலமானது. துணை மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து மற்றும் அரசு முத்திரை, ரப்பர் ஸ்டாம்ப் போன்றவைகள் தயாரித்து அரசு அதிகாரிகளின் கையெழுத்தையும் போலி ஆவணங்களில் போட்டு நிலங்களை விற்பனை செய்தது தெரியவந்ததை அடுத்து கடந்த மாதம் 3ஆம் தேதி துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் நகர காவல் நிலையத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து கோவில் நிலத்தை மோசடி செய்து விற்ற கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்துள்ளார். துணை மாவட்ட ஆட்சியரின் புகாரை தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நகர காவல் நிலைய போலீசார் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் மேற்கு புறவழி சாலையில் ஜிப்மர் அரசு மருத்துவக் கல்லூரி எதிர்ப்புறம் அமைந்துள்ள இடம் மற்றும் துணைமின் நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ள நிலங்களில் மோசடி கும்பல் போலி ஆவணங்கள் மூலம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை மனைகளாக்கி விற்பனை செய்தது தெரியவந்தது. இந்த கோவில் நில மோசடி கும்பலுக்கு உடந்தையாக கோவில் நிலத்தை மனைகளாக விற்க இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன் மனைகள் விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை ஆவணங்கள் தயாரிப்பில் முக்கிய குற்றவாளியான நில அளவையர் ரேணுகாதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ரேணுகாதேவியை 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க காரைக்கால் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வரும் செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் காவலில் விசாரிக்க துவங்கிய நகர காவல் நிலைய போலீசாரின் விசாரணையில் ரேணுகாதேவி அளித்த கூடுதல் தகவலை அடுத்து கோவில் நிலத்தை மனைகளாக்கி விற்பனை செய்வதில் உடந்தையாக இருந்த பத்திர எழுத்தரும் வழக்கறிஞருமான கார்த்திக் என்ற நபரை போலீசார் இன்று கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டையில் உள்ள கூட்டுறவு சங்க நவீன அரிசி ஆலை வளாகத்தில் புதிதாக பாரத் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து தனது வாகனத்திற்கு பெட்ரோல் செலுத்தி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி கூட்டுறவு துறை செயலாளர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்க பதிவாளர் யஷ்வந்தையா, திருச்சி சில்லறை விற்பனை பிரதிநிதி அருண் சுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பாளர் விகாஷ்குமார், கூட்டுறவுத்துறை மேலாண் இயக்குநர் இளங்கோவன், துணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் புதுவை மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டார்கள்.
மங்களம் தொகுதி உருவையாறு வெங்கடா நகரில் 10 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு வெங்கடா நகர் உட்புற சாலைகளுக்கு கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் மூலம் 10 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பான்லேண்ட் நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. மாநில கழக அவைத்தலைவர் SP சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA, பொருளாளர் செந்தில்குமார் MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஓசூடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்று பேசினார். விழாவில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பான்லே தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகை திறந்து வைத்தும் கழக கொடி ஏற்றி வைத்தும் சிறப்புரையாற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை தோமசா பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமையிலான தோமசா நிர்வாகிகள் அங்காளன், சிவக்குமார், ராஜேந்திரன், சீனிவாசன், கண்ணன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலன் மற்றும் பான்லே சங்க நிர்வாகிகள் சண்முகம், முருகன், அருண்ராஜ், ஜனார்த்தனன், சுகுமார், முத்துக்குமரன், விஸ்வலிங்கம், ரங்கநாதன், அக்பர், வெங்கடேசன், திருவேங்கடம், அன்பரசன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த விழாவில் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தங்கவேல், செல்வநாதன், செந்தில் வேலன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், வடிவேல், உப்பளம் சக்திவேல், தியாகராஜன், மணிகண்டன், ஆறுமுகம், கலியகார்த்திகேயன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் RSS பேரணி நடத்த அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் இதற்கு புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளித்தது. அதன்படி RSS பேரணி புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் மணிகுண்டு அருகிலிருந்து தொடங்கியது. இதில் உள்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி MP மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட RSS தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பேரணி மகாத்மா காந்தி வீதி, SV பட்டேல் சாலை, மிஷன் வீதி வழியாக கடற்கரை சாலையில் நிறைவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஏராளமான பாஜகவினர் மற்றும் RSS நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். முக்கிய சந்திப்புகளில் RSS ஊர்வலம் வந்தபொழுது பாஜக மகளிர் அணியினர் மலர்தூவி வரவேற்றனர். RSS நடத்திய இந்த பேரணியில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க நகரின் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் குரூப் B பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருந்தும் முறையாக பணியாளர் தேர்வு வாரியம் இல்லாததால் குரூப் B மற்றும் C பணியிடங்களுக்கு காலத்தோடு பணியாளர்களை தேர்வு செய்ய முடியாத அவலம் தொடர்கின்றது. குரூப் B பணியிடங்களான பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீஸ் கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர், நிர்வாகத்துறையில் உதவியாளர் போன்ற பதவிகளுக்கு இவ்வாண்டு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது.
இந்த அறிவிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளது. இவை காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை எட்டும் முன்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும். குறிப்பாக உதவியாளர் பதவி இவ்வாண்டுதான் முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அறிவிக்கப்பட்டது. இதற்கு நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தால் விண்ணப்பித்து போட்டித் தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளது வருந்தத்தக்கதாகும். ஆண்டுக்காண்டு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடாமல் பல ஆண்டுகள் தாமதித்தும் கொரோனா தொற்று காரணமாகவும் அவர்களுக்கான பொதுவான வயது வரம்பை தளர்த்தி சில நூற்றுக்கணக்கான நமது பட்டதாரிகளை போட்டித் தேர்வில் பங்கேற்க வைப்பது அவசியமாகின்றது. வயது தளர்வு என்பது எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியும் முதல்வர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியும் சமீபத்தில் காவல் பணியிடங்களுக்கு 2 ஆண்டு தளர்வு கொடுத்து தேர்வு நடைபெற்றது. இது மட்டுமின்றி நாட்டின் பல மாநிலங்களிலும் பல துறைகளிலும் இந்த வயது தளர்வு நடந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் யூனியன் பிரதேசத்தில் கொரோனா தொற்று காரணமாக குரூப் பி மற்றும் சி பதவிகளுக்கு 2 ஆண்டுகள் வயது வரம்பு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதே தொற்றை காரணம் காட்டி லடாக் யூனியன் பிரதேசத்திலும் குரூப் பி உள்ளிட்ட பதவிகளுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் ரயில்வே வாரியம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள பணியிட தேர்வில் குரூப் பி பதவிகளுக்கு 3 ஆண்டுகள் வயது தளர்வு அளித்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் அரசு பதவியிடர் பெறாத குரூப் பி பணியிடங்கள் 6வது ஊதிய குழு பரிந்துரைக்கும் முன் குரூப் சி பணியிடங்களாக இருந்தன என்பதும் அதனை முன்னிட்டு குரூப் பி பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தில் எம்பிசி, இபிசி, பிசிஎம் மற்றும் பிடி ஆகிய பிரிவினருக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் 15/3/2003 நாளிட்டு அரசாணை எண் 5/SWS 2022/23 படி இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே புதுச்சேரி யூனியன் பிரதேச நிர்வாக அதிகாரியான தங்களுக்கு மட்டுமே உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்சொன்ன பதவிகளுக்கு அளிக்கப்பட்ட தளர்வு அடிப்படையிலும் கொரோனா பாதிப்பை முன்வைத்தும் பல ஆண்டுகள் பணி அறிவிப்பு வெளியிடாததை சுட்டிக்காட்டியும் நடைபெறவுள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டு கால வயது தளர்வு அளித்து புதுச்சேரி பட்டதாரிகள் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டுமென்று தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பகுதி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி சுமார் 13 லட்சம் மதிப்பில் முத்தியால்பேட்டை சோலைநகர் வீதி, தனலட்சுமி கார்டன் பகுதி உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜையை சோலைநகர் வீதியில் சின்னத்தா அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள தனலட்சுமி கார்டனில் பூமி பூஜை செய்து மேற்படி பணிகளை இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் தனலட்சுமி கார்டன் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.